ஏங்க என்னம்மா ஏங்க ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. எனக்கு வேதனையா இருக்கு. எதுக்கு? நம்ம எவ்வளவுதான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்மளால சேவிங் பண்ணவே முடியல? ஒரு ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்மளால ஏன் எடுத்தே வைக்க முடியலங்க? ஏன் இந்த கடவுள் இவ்வளவு சோதனை கொடுத்தாருங்க? நல்லவங்களுக்குலாம் சோதனை கொடுத்துட்டு கெட்டவங்களுக்கு மட்டும் நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பாரு போல இந்த கடவுள். ஏன் அப்படி பண்ணுதாருங்க? மாசம் மாசம் இஎம்ஐ இருக்குல்ல, ஒவ்வொரு வீட்லயும் இதே மாதிரி இருக்குதாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே சேவிங் பண்ணி வச்சுப்பேன். 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அதுல 100 ரூபாய் இல்ல 10 ரூபாயாவது நான் சேவிங் பண்ணி வைப்பேன். அடுத்தது ஒரு செலவு வந்து போயிருது. இஎம்ஐ கட்டுற வீட்டுல சேவிங்லாம் பண்ணவே முடியாது. கரெக்ட் தானே? நம்ம நிலைமை இப்படியே தான் இருக்குமா அப்ப கடைசி வரைக்கும்? இல்ல, கடவுள் அப்படிலாம் கைவிட மாட்டாரு, நிச்சயம் வழி காட்டுவாரு. கண்டிப்பா காட்டுவாரா என்னன்னு எனக்கு தெரியலப்பா. பயமா இருக்குங்க இப்படியே போயிருமோன்னு. இல்ல, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நமக்கும் என்னைக்காவது ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும். என்னைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஓகேங்க ஓகேங்க. நான் அது வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லா குடும்பத்திலும் இதே தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்கன்னா நல்லா